ஓம் சாந்தி. 7/1/2025 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உங்களை சங்கமயுக பிராமணர் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போது சத்யுக மரம் கண்களுக்கு தெரியும். மேலும் அளவற்ற மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். முதல் கேள்வி, யார் ஞானத்தின் ஆர்வமுடைய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? பதில், அவர்கள் தங்களுக்குள் ஞானத்தின் விஷயங்களை தான் பேசுவார்கள். ஒருபோதும் பிறரை பற்றிய சிந்தனை செய்ய மாட்டார்கள். தனிமையில் சென்று ஞான சிந்தனை கடலை கடைவார்கள். இரண்டாவது கேள்வி, இந்த உலக நாடகத்தில் எந்த ஒரு ரகசியத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள்? பதில், இந்த உலகத்தில் ஒரு சிவபாபாவை தவிர வேற எந்த பொருளும் நிலையானதில்லை. பழைய உலகத்தின் ஆத்மாக்களை புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது ஒருவர் வேண்டுமல்லவா? இந்த நாடகத்தின் ரகசியத்தையும் குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்காக புருஷோத்தம சங்கமயுகத்தில் வரக்கூடிய தந்தை புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் பிராமணர்கள் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். தன்னை பிராமணர் என்று புரிந்திருக்கிறீர்களா அல்லது அதையும் மறந்து விடுகிறீர்களா? பிராமணர்களுக்கு தன்னுடைய குலம் மறப்பதில்லை. அதாவது லௌகீக பிராமணர்கள் ஒருபோதும் அவங்களுடைய குலத்தை மறக்க மாட்டாங்க. உங்களுக்கும் நாம் பிராமணர்களாக இருக்கிறோம் என்ற நினைவு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலே போதும், நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள். சங்கமயுகத்தில் நீங்கள் புது புது விஷயங்களை கேட்கிறீர்கள். எனவே அதை பற்றிய சிந்தனை நடக்க வேண்டும். இதற்குதான் சிந்தனை கடலை கடைவது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் ரூப் வசந்த், அதாவது ஞான யோகம் நிறைந்தவர்கள். உங்களுடைய ஆத்மாவில் முழு ஞானமும் நிரப்பப்படுகிறது. எனவே ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். சிலர் இதுவும் கூட புரிந்து கொள்வதில்லை. அதாவது சங்கம யுகத்துல நம்முடைய ஆத்மாவிற்குள்ள பாபா ஞானத்தை நிரப்புறார். ஆகையில நாம ரூப் வசந்தாக இருக்கணும். வாய் திறந்த ஞானம் தான் வெளிப்படணும். ஞான ரத்தினங்கள் தான் வெளிப்படணும். ஆனால் இது கூட புரிஞ்சுக்கிறது இல்ல. ஞானம் கேட்கிறாங்க, முரளி கேட்கிறாங்க, நிரப்பிக்கிறாங்க. ஆனாலும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ஆகையால ரூப் வசந்த் ஆகுங்க அப்படின்றார். ஒருவேளை சங்கம யுகத்தை சார்ந்தவர் என்று புரிந்து கொண்டால் சத்யுக மரம் உங்கள் கண்களுக்கு தெரிய வரும். அப்போது அளவற்ற மகிழ்ச்சி ஏற்படும். தந்தை என்ன புரிய வைக்கிறாரோ அந்த விஷயங்கள் உள்ளுக்குள் ரிப்பீட் ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் சங்கம யுகத்தில் இருக்கிறோம். இதுவும் உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சங்கம யுகத்தின் படிப்பிற்கும் நேரம் தேவைப்படுகிறது. அதாவது பாபா இதே மனிதனிலிருந்து தேவதை ஆகக்கூடிய படிப்புன்னு சொல்றார். நாமளும் படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் மாறல. இந்த படிப்பிற்கு நேரம் தேவைப்படுது அப்படின்றார். நேரம் எடுத்துக்குது. அந்த படிப்பு மாதிரி 5 வருஷம் படிச்சோம், 10 வருஷம் படிச்சோம், அந்த பதவி அடைஞ்சிட்டோன்ற மாதிரியான படிப்பு இல்லை அப்படின்றார். இந்த ஒரே ஒரு படிப்பு தான் நரனிலிருந்து நாராயணனாக, நரகவாசியில் இருந்து சொர்க்கவாசியாக ஆக்கக்கூடியது. நாம் பிராமணரிலிருந்து தேவதையாக, சொர்க்கவாசியாக ஆகிறோம் என்ற நினைவு இருந்தது என்றால் மகிழ்ச்சி ஏற்படும். சங்கமயுக வாசியாக இருந்தால்தான் சொர்க்கவாசியாக ஆகுவீர்கள். இதற்கு முன்பு நரகவாசியாக இருந்தீர்கள். அப்பொழுது மிகவும் கெட்ட நிலை இருந்தது. கெட்ட காரியம் செய்தீர்கள்.
இப்பொழுது அவற்றை நீக்க வேண்டும். மனிதனிலிருந்து தேவதையாக சொர்க்கவாசியாக ஆக வேண்டும். அனைவருக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்க வேண்டும். மகாரதி குழந்தைகள் சேவையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய குஷி இருக்கிறது. எங்கு அழைப்பு கிடைத்தாலும் ஓடிவிடுகிறார்கள். கண்காட்சி சேவை கமிட்டியில் கூட நல்ல நல்ல குழந்தைகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு டைரக்ஷன் கிடைக்கிறது. சேவை செய்து கொண்டே இருந்தால் இவர்கள் ஈஸ்வரிய இயக்கத்தை சார்ந்த நல்ல குழந்தைகள் என்று சொல்வார்கள். நான் சேவை செய்கிறேனா என்று தன்னுடைய மனதை கேளுங்கள். ஆன் காட் ஃபாதர்லி சர்வீஸ் என்று சொல்கிறீர்கள். அதாவது நாங்கள் இறை தந்தையின் சேவையில் இருக்கிறோம் என்று சொல்கிறீர்கள். இறை தந்தையின் சேவை என்ன? அனைவருக்கும் மன்மனாபவ என்ற செய்தியை கொடுக்க வேண்டும். நீங்கள் உயிரோட்டமான லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். ஆகையில அனைவருக்கும் வழிகாட்டணும் அப்படின்றார். பாபா, நினைவு யாத்திரை மிகவும் கடினமாக இருக்கிறது, அடிக்கடி மறந்து விடுகிறோம் என்று நிறைய பேர் எழுதுகிறார்கள். அதற்கு பாபா, மாயா மற்றும் ஈஸ்வரிய குழந்தைகளுக்கு இடையில் இது குத்து சண்டையாக இருக்கிறது என்று புரிய வைக்கிறார். இதை பற்றி யாருக்கும் தெரியாது. மாயை மீது வெற்றி அடைந்து கர்மாதீத நிலை அடைய வேண்டும் என்று பாபா கூறுகிறார். என்னை நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழியும். நீங்கள் என்னோடு வீட்டிற்கு வருவீர்கள். சாந்திதாமம் வழியாக சுகதாமம் செல்வீர்கள் என்று தந்தை கூறுகிறார். முதலில் வீட்டிற்கு செல்ல வேண்டும். என்னை நினைவு செய்வதினால் நீங்கள் தூய்மையாகுவீர்கள். நீங்கள் வீட்டிற்கு வருவதற்காக தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய நான் உங்களை தூய்மையாக்குகிறேன் என்று தந்தை கூறுகிறார். இதுபோல் தனக்குத்தானே பேச வேண்டும். தூய்மையாகி தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு எஜமானராக ஆகுவீர்கள். மாயையிடம் தோல்வி அடைந்தாலும் உடனே எழுந்து நிற்க வேண்டும் என்று புரிய வைக்கப்படுகிறது. எந்த அளவு உறுதியாக நிற்கிறீர்களோ அந்தளவு பிராப்தி ஏற்படும். லாபம் மற்றும் நஷ்டம் இருக்கிறதல்லவா? தோல்வியினால் நஷ்டம், வெற்றியினால் லாபம். மாயையிடம் தோல்வி அடைந்தால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். சத்குருவிற்கு நிந்தனை ஏற்படுத்த கூடாது, இல்லையென்றால் பதவி அடைய முடியாது. இது சத்ய நாராயணரின் கதை. நான் உங்களை நரனிலிருந்து நாராயணனாக ஆக்குவதற்கான கதை சொல்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். 3வது கண்ணையும் பாபாதான் கொடுக்கிறார். இப்போது நாம் தேவதையாக ஆகிறோம். ஆகையால் குணங்களும் அவசியம் இருக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எந்த பொருளும் நிலையானதில்லை. ஒரு சிவபாபா மட்டும்தான் என்றும் நிலையானவர். மற்றவர்கள் அனைவரும் கீழே இறங்கிதான் ஆக வேண்டும். சிவபாபாவும் சங்கம யுகத்தில் வருகிறார். அனைவரையும் அழைத்து செல்கிறார். அதாவது இந்த உலகத்துல எதுவுமே நிலையானதில்லை. உயர்ந்த நிலையில இருக்கிறவங்க கீழே இறங்கிதான் ஆகணும் அப்படின்றார். சிவபாபா மட்டும்தான் நிலையானவர், எப்பவுமே உயர்ந்த நிலையிலேயே இருக்கக்கூடியவர். ஆனால் அவரும் கீழே வரார். எதற்காக? அனைவரையும் அழைத்து செல்வதற்காக அப்படின்றார். பழைய உலகத்தின் ஆத்மாக்களை புது உலகத்திற்கு அழைத்து செல்வதற்கு யாராவது வேண்டும் அல்லவா? ஆக டிராமாவில் இந்த அனைத்து ரகசியங்களும் இருக்கிறது. சார்ட் எழுதுவதனால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. சார்ட்டில் 2மே எழுத வேண்டும். சார்ட்டில் எவ்வளவு சேவை செய்தேன், எவ்வளவு நினைவு செய்தேன் என்று 2யும் எழுத வேண்டும்.
எப்படிப்பட்ட முயற்சி செய்ய வேண்டும் என்றால் கடைசியில் எந்த ஒரு பொருளின் நினைவும் வரக்கூடாது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு புண்ணியாத்மாவாக ஆகிவிட வேண்டும். அந்த அளவிற்கு உழைக்க வேண்டும். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், தனிமையில் அமர்ந்து ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரையில் இருந்து மாயையின் மீது வெற்றியடைந்து கர்மாதீத்த நிலை அடைய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், பிறருக்கு ஞானம் சொல்லும் போது நான் ஆத்மா, சகோதர ஆத்மாவிற்கு ஞானம் கொடுக்கிறேன் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். பெயர், ரூபம், தேகம் என அனைத்தையும் மறக்க வேண்டும். தூய்மையாகுவதற்கான வாக்குறுதி செய்து தூய்மையாகி தூய்மையான உலகத்திற்கு எஜமானர் ஆக வேண்டும். வரதானம், சுயத்திற்காக ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராகி தந்தைக்கு சமமாக இடைவிடாமல் தானம் செய்பவராக பரோபகாரியாக ஆகுங்கள். எப்படி பிரம்மா தந்தை தன்னுடைய நேரத்தையும் சேவைக்காக கொடுத்தார். சுயம் பணிவானவராகி குழந்தைகளுக்கு மதிப்பு கொடுத்தார். தான் செய்த காரியங்களுக்காக கிடைத்த பெயரையும் தியாகம் செய்தார். பெயர், புகழ், மதிப்பு அனைத்திலும் பரோபகாரியானார். தன்னுடைய பெயரை தியாகம் செய்து மற்றவர்களுடைய பெயரை புகழடைய செய்தார். சுயம் தன்னை சதா சேவாதாரியாக வைத்துக் கொண்டார். குழந்தைகளை எஜமானராக ஆக்கினார். குழந்தைகளுடைய சுகத்தில்தான் தன்னுடைய சுகம் இருப்பதாக கருதினார். இதுபோல் தந்தைக்கு சமமாக ஆசை என்றால் என்னவென்றே தெரியாதவர் மற்றும் தன்னுடைய போதையிலேயே மூழ்கி இருக்கக்கூடிய துறவியாகி அக்கண்ட தானம் செய்யக்கூடிய பரோபகாரி ஆகுங்கள். அப்பொழுது உலக நன்மையின் காரியத்தில் தீவிர வேகம் வந்துவிடும். பிரச்சனைகளும் கதைகளும் முடிந்து போய்விடும். அதாவது பிரம்மா பாபா எவ்வளோ மெச்சூரிட்டி ஆனவர், அவருக்கு எவ்வளோ காட்சிகள் கிடைச்சது, எல்லாமே அவர் மூலமாக தான் நடந்தது. அவர் தான் எல்லாத்தையும் செய்தார். ஆனா எந்த இடத்துலயும் தனக்கு பேர் வேணும், புகழ் வேணும், இதை நான் தான் செய்த, எல்லாரும் என்னை மதிக்கணும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. ரொம்ப பணிவாக இருந்தார். நான் ஒண்ணுமே செய்யல, நீங்க தான் சன் ஷோஸ் ஃபாதர், குழந்தைகளாகிய நீங்கள் தான் தந்தையை வெளிப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி அமைதியா உட்கார்ந்து தாதிமார்களை முன்னுக்கு வச்சார். அவ்வளோ பணிவாக இருந்தார். நான் தான் ஹெட் அப்படின்னு ஒரு நாள் கூட சொல்லிக்கவே இல்லை. அப்படின்னா தனக்காக அவருக்கு எந்த ஆசையும் இருக்கல. அதனால்தான் அவரால் அக்கண்ட தானியாகவும் பிறருக்கு உபகாரம் செய்யக்கூடியவராகவும் ஆக முடிஞ்சது. அதனால நீங்களும் அது போல இருங்க. அப்போதான் பிரம்மா பாபாவுக்கு சமமாகி அக்கண்ட தானி பரோபகாரி ஆக முடியும் அப்படின்றார். ஸ்லோகன், ஞானம், குணம் மற்றும் தாரணையில் சிந்து அதாவது கடல் ஆகுங்கள். நினைவில் பிந்து அதாவது புள்ளி ஆகுங்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை, இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய உயர்ந்த சக்திசாலி எண்ணங்கள் மூலம் சகாஷ் கொடுங்கள். பலவீனமானவர்களுக்கு பலம் கொடுங்கள். தன்னுடைய முயற்சியின் நேரத்தை மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பதில் ஈடுபடுத்துங்கள். மற்றவர்களுக்கு சகயோகம் கொடுப்பது என்றால் தன்னுடையதை சேமிப்பு செய்வதாகும். அதாவது உங்களுடைய நேரத்தையும் மற்றவர்களுக்கு கொடுங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்றார். அப்போ மற்றவங்களுக்கு நீங்க அந்த மாதிரி நேரத்தை கொடுத்து உதவுனீங்க, ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்க கணக்கிலேயே சேமிப்பாகும் அப்படின்றார். இப்பொழுது அப்படிப்பட்ட அலைகளை பரப்புங்கள். எனக்கு தீர்வு வேண்டும் என்று இல்லாமல் தீர்வு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கொடுப்பதில்தான் பெறுவது அடங்கி இருக்கிறது. ஓம் சாந்தி.
பெற்ற